வணக்கம். நம்ம இப்போ இந்த கண்ட்ரோலர் எப்படி யூஸ் பண்ணுறது, செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த கேபினட்டோட பேக் கேஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கண்ட்ரோலரில் வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் பவர் ஆன் பண்ணணும். பவர் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்இடி எரியும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் விட்டு ப்ரெஸ் பண்ண அந்த லென்த்து கூடிக்கிட்டே போகும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ டூரிஸ்டர் வண்டி அப்படின்னா கண்ணாடி சின்னதாக இருக்கும். ஸோ அது எவ்வளோ தூரம் வேணுமோ வச்சுக்கோங்க. பஸ்ஸு எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இந்த சைஸ் வேணும், இந்த சைஸ் போதும் அப்படின்னா அந்த சைஸை வச்சுட்டு நீங்களோட பவரை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பால் சைஸ் செட் ஆயிரும். அதே மாதிரி இதில் வந்து 2 ப்ரீசெட் இருக்கும். இது வந்து பவுன்சிங் பாலோட ஸ்பீடு கூட்டுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பவுன்சிங் பால் வேகமாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பண்ணிட்டேன்னா ஸ்லோவாயிரும். இது எப்போ செட்டிங் பண்ண முடியும்னா பவுன்சிங் பால் எஃபெக்ட் வரும்போது மட்டும்தான் செட் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்பீடு கூட்டுறேன். இப்போ இது வந்து அடுத்த டிசைன் போயிடுச்சு. இது ஃபாஸ்ட்டாக ஃப்ளிக்கர் ஆகும். நம்ம கேமராவில் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக இதாகிற மாதிரி தெரியும். இது வந்து ஃபயரோட ஸ்பீடையும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த 2வது ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இப்போ ஃபயர் வேகமாக வர்ற மாதிரி, இப்போ வேகமாக கூடுதா, இப்போ ஃபயர் கூடும். இப்போ நீங்கள் ஸ்லோ பண்ணாலும் நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம், எவ்வளோ நாளும் ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து கஸ்டமர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துல வச்சே செட் பண்ணி கொடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த கண்ட்ரோலர் வந்து ஒரு வண்டிக்கு தான் யூஸ் ஆகுன்னு கிடையாது. இப்போ இதே இது நீங்கள் ஒரு பெரிய வண்டிக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இந்த மாதிரி பால் சைஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் ஒரு 6-7 எஃபெக்ட் வரும்.